என்றால் தெளிவாக வளர்க்க வேண்டும். யாரடா அடிக்கிறான்? டவுசர் அவுத்து மாணவரே அடிக்காத. வர வர சரி கிடையாது. கடா உனக்கு என்ன ஆம்பளைக்கு வர கோவம் வருது? அப்ப நான் யாரா? நான் சொன்னா சொல்லுவியா? ஏன்னா நந்தா உங்க எஜமா எம்மா அடி அடிக்கிற வயிற்றுக்கு என்ன தோன்றான்? அதையா தோன்றான்? டேய் நான் தடிக்கல. எங்க வீட்டு நாய் பீத்துன போச்சு. அடிப்பா அடியா கொஞ்சம் எம்மோனா அடியா. அதுக்கு பிறந்தவன் நான். அடி வாங்க பிறந்தவன் நீடா. ஆமா உங்க அம்மா மட்டும் தான் 10 மாசத்துல பெத்து போட்டாங்க. என்ன 6 மாசத்துல புடிங்கி போட்டாங்க. நான் யாரையா? மலைநாட்டு தகவல். அடிப்பா எம்மா அடிடே அடியா. நீ அடி சொல்ல நான் பேசுகிறேன். நான் அடி சொல்ல நீ வாயா திறக்க மாட்டேன். என்ன அடிப்பியா? என்ன அடிப்பியா? அந்த எண்ணம் உனக்கு இருக்குதா? What is this? யாரை அடிக்கின்றோம்? அடிக்கலாமா? 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 அடிக்கூடாது. யாருக்கு சரியில்லை. கம்பெனி வாத்தியார் அடிக்கலாமா? முட்டு போட்டாடி கம்யூனிட்டி சட்டியை உள்ள போட வேண்டியது. யாரா? நான் உள்ள போடுவேன், வெளியே போடுவேன். அப்படியா? போடாத உடனே சௌகரியம். உடப்பாட்டி எத்தனை அடிப்பாங்க போடாத வந்தனா? யார் என்னையா? என்ன அடிப்பாங்க? குளிர் விட்டு போச்சா? குளிரே குளிராது. அப்ப விட்டு போற வரைக்கும் குளிரே குளிர கூடாது. குளிர் இருந்ததே கோயிலுக்கு வந்தா வரவே கூடாது. போன் பண்ண கரெக்டா யாருன்னு சொல்லணும். பெண்ணகருன்ற மனமதின்ற மாங்கல் கூடுன்ற எங்கே போறான்? அது ஒன்னே இல்லையா? போன் பண்ணா கரெக்டான அட்ரஸ் சொல்லணும். உனக்கு வேற தொழில் அது போன் பண்ணுவாங்களா? காலையில போன் பண்ண சொன்னோம். நேரத்தோடு நடந்து வரணும். இனி மேற்கொண்டு கால தாமதம் வந்த உனக்காக 15 பேர் காத்து வேணுமா? காத்துக்கோங்கடா. உனக்காக காத்துக்கணுமா? எவ்வளவு பேர்? 8 வர வழியத்தான் சொல்ல முடியும். மானாமதி தாண்டினா பெருநகர் தான் வரும் பஸ். பெருநகர் தாண்டா தூச்சி தான் வர பின்ன பஸ் வர வைத்தானே சொல்லியிருப்பாங்க. ஒரு பஸ் ஸ்டாப் கட்ட போன வர வைத்தான் சொல்ல முடியும். பெருநகர் தண்ணி ஆளுன்னு சந்தோஷம் சொல்ல முடியும். கம்யூனிட்டி ஓனர் ஏமாத்துற ரமேஷன் கூட ஏமாத்துற என்ன ஏமாத்தவே முடியாது. உன் ஜாதகமா என்கிட்ட ஜோசிகாரனியா எல்லா ஜாதகம் பாரு. வா ஜாதகத்தை பாத்தியா? ஓ மை காட். சிரிக்கலாமா? ஒரு எஜமான சிரிக்கலாமாடா? சிரிப்பு என்பதே வரக்கூடாது. கோபாலே கோபாலே இடம் சரியில்லை. ஏதோ இடம் மாடி ஒண்ணு தெரியாது. கோபாலே இல்ல கோபாலே எனது வீரம் என்ன? எனது தீரம் என்ன? எனது பெருமை என்ன? இப்படித்தான் பிறக்க வேண்டும். இப்படித்தான் வாழ வேண்டும். வீராதி வீரன் சூராதி சூரன் தூத்து வட்டி தலைவன். இப்படி சின்ன பையன் விடு. யார் சின்ன பையன்? அக்கா லூத் மாதிரி என்ன பேச்சு? சின்ன பையன் தான் விட்டு போ. பேசணும் ஆட மாட்டாங்க. பஞ்சச்சு காலை வச்சு விட்டா அது எப்படி ஆட முடியும்? உனக்கு கைதா படிக்க முடியாது. இந்த மாதிரி அடிக்கிறது ஏனோ மானோ சூட சொன்ன ஒண்ணுமே கிடையாது. 15 வருஷமா எப்போது பேக தூணா இருந்து ஈனமான தூச்சோரை கடிச்சு ஆணில மாட்டி எங்க மாட்டி வந்து கட்டப்பையில போட்டு இங்கே மாட்டு. சரியா? நீங்க என்ன பண்ணீங்க?
என்ன சொன்னீங்க ஏய், விஜயபுர நாட்டுக்கு ஆமா. கப்பா பணம் செலுத்த வேண்டிய ஆ. சிற்றரசன் இந்த மேற்கொண்டு கப்பா பணமே செலுத்த முடியாது லிகிதம் அனுப்பினோம் எல்லாம் நடந்தது ஆ? ஐயா படை திரட்டு கொண்டு வருகிறீர்கள் மலைநாட்டுக்கு வந்துவிட்டோம். இந்த மலைநாட்டு மன்னன் இருக்கான்றா பாரு. இல்லையா? இத பார்த்தாயா? ஆர்வத்தோட வந்து கொண்டு இருக்கிறான். இவன் தான் தயாள மன்னன் இருக்கும். உள்ளே சென்று பார். எவ்வளவு ஆணவருக்கும் நமக்கு அடங்கிய சித்தரசன் நமக்கு சேர வேண்டிய வருமானத்தை செலுத்தாமல் எவ்வளவு ஆணவத்தோடு அமர்ந்து கொண்டிருக்கிறார். தயாள மன்னன்! யாரடா நீங்கள் டேய், விஜயநாட்டு இளவரசர் என்னுடைய பெயர் விஜய். என்ன வர வேண்டிய காரணம் எதற்காக வந்து தெரியுமா? எங்களுக்கு சேர வேண்டிய வரிபணத்தை கேட்க வந்திருக்கின்றோம். மரியாதையாக செலுத்தி விடு. உங்களுக்கு சேர வேண்டிய வரிபணம் வரிபணத்தை நான் செலுத்த வேண்டுமா ஆமா. உங்களுக்கு வரிபணமே செலுத்த முடியாது என்று லிகிதம் அனுப்பினேன் ஆமா. எதற்காக மீண்டும் வருகின்றாய் அப்படி என்றால் வரிபணத்தை செலுத்த முடியாதா? மீது ஆசை முடியாது என்றால் வாழ்முனையை சந்திப்போமா? டேய் உங்களை பார்த்து எனக்கு பாவமா இருக்குதுடா உங்களை பார்த்து எனக்கு பாவமா இருக்குது ஏன் உங்க ரெண்டு பேரும் பேசுவாங்க தட்டி போடுவோம் பார்க்கலாமா? ஏய், வாழ்முனையை சந்திப்போமாடா? ஆமாடா? அதற்கு நீ என்ன சொல்ல வேண்டும்? ஆகட்டும். ஏய், இதோ வந்தா. கடைசி வரையாக எச்சரிக்கிறேன். எங்களுக்கு சேர வேண்டிய பகுதி வடத்தை வரியோடு செலுத்த முடியுமா முடியாதா? டேய் உன்னை எங்க பாத்துக்கிற மாதிரிங்களா எங்கேயோ பாத்துக்கிறியா? ஆமா ஏய், என்னை நீ சமர் வர போறியா ஆமா. டேய் வேணாடா ஏய், வேணா கடைசி முறையா கேட்கிறேன். வீட்டுக்கு போற மாதிரி பாரு போயிட்டு வந்துச்சா யாரு? ஆமா நீ போற மாதிரி பாரு. ஒட்டவாக்கம் போக போறியா ஏய். இல்ல போன் எடுத்துக்கு போறியா எதுக்கு? வண்டி சரியான வச்சுக்கிறான் கொடுக்க மாட்டான் சாவி நம்ம கிட்ட இருக்குது வேணா ஏய், இதோ வேண்டா. என்ன? அதிகார பாதையிலே ஆணவத்தின் பாதையிலே அடடா. இள நெஞ்சம் கொண்டு ஈயவதி கொண்டு உண்மத்தனே பால் ஊரால திட்டமிட்டவனை உன் எண்ணம் இனி ஈடேறாது. எடுவாள் தொடுபோர் எல்லாரும் பண்ணு வீண் வார்த்தை தேவை கிடையாது வேணான்னு பார்க்கலாமா ஆகட்டும். வேணா அவனை தோற்று விட்டான், என் காலில் விழுந்து விட்டான், அவனை மன்னித்து விட்டு விடலாம். விஜயா, என்ன விரோதியை விட்டு வைக்கவே கூடாது. இவன் ஒரு விஷப்பாம்பு. இவன் இருந்தால் எப்பொழுது நமக்கு ஆபத்து. இப்பொழுது இவனை கொன்று விடுகிறேன். விரோதி என்றாலும் உன் பாதத்தில் விழுந்து விட்டானே, அவனை மன்னிப்பதான தர்மம். அப்படியா? சரி, உன்னுடைய விருப்பம். சரி மன்னா, இல்லையா நீ தோற்று விட்டாய், அதனால் உன்னை நான் மன்னித்து விட்டேன். மன்னித்து விட்டாயா ஆமா, எங்களுக்கு சேர வேண்டிய வரிபணத்தை செலுத்துகின்றாயா? இல்லையா என்ன? உங்களுக்கு சேர வேண்டிய வரிபணத்தை ஏ. இதை மேற்கொண்டு தவறாமல் நானே செலுத்துகின்றேன் சரி, ஆகட்டும். இருந்தாலும் ஏ. இதை மேற்கொண்டு ஏ. நீயோ நானும் ஏ. குற்ற நண்பனாகி விட்டோம் இருக்கட்டும். ஒரு நமக்கு கை கொடுப்பா உரிமைக்கு குரல் கொடுப்போ. என்பா என்ன? இருந்தாலும் அந்தி போய்தாகி விட்டது ஆமா. இன்றிரவு என் வீட்டில் தங்கி ஏ. உணவு அருந்தி விட்டு தான் இங்கு செல்ல வேண்டும் பார்த்தாயா, என்ன வார்த்தை கூறுகின்றார் பார்த்தாயா? அந்தி பொய்தாகி விட்டது, இன்று இரவு என் இல்லத்தில் தங்கி உணவு அருந்தி விட்டு செல்லுங்கள் என்று கூறுகின்றார். நீ என்ன சொல்ற? விஜயா, விரோதி வீட்டில் எப்பொழுதுமே நான் கை நினைக்க மாட்டேன். நீ இன்று இரவு தங்கி விருந்து விட்டு நாளை வந்தால் போதும். இந்த வெற்றி செய்தியை மாமாவிடம் நான் சென்று சொல்கின்றேன். போயிட்டு வா. சரி. நான் தங்குகின்றேன். உணவு அவன் கால்ல போய் விட்டு சொன்னாங்க என்ன போட்டு அடிக்கிறாப்பா வண்டி போன அவனுக்கு கேட்க வேண்டியதானே அங்க எல்லையில மட்டும் தான் வீரம் பெலா கத்துங்க கட்சி வரைக்கும் அந்த இருளக்கு எங்கே கேட்டுன்னு இருக்கிறேன் ஏய் உருளைக்கிழங்குடா ஏய் டவுசர் அவுத்துன்னு பாக்குறேன் அடிச்சு போடுவான் பாபாலே எங்க கை உங்க தான் கை வைக்கணும் சரிங்க டேய் பாபாலே ஏன் உன் பாத விடுதி மன்றாடி மன்னிப்பு தெரியுமா நேத்து கால்ல விழுந்த பகையாளி குடும்பத்தை உறவாடி கெடுக்க வேண்டும் ஓஹோ நாம் திட்டம் திட்டத்துக்கு நீ உறுதுணையாக இருக்க வேண்டும் என்ன செய்யணும் உன் காதை கொண்டா ஏய் காது கடிக்கலான்னு பாக்குறியா அதிகமான வாடா ஆமா என்ன சொன்னா நாங்க வந்தே கேட்கலையா இல்லங்க பாய் அந்த காதை கொண்டா ஆமா என்ன சொன்னா என்ன சொன்னா இல்லங்க ஒரு வாரமா அந்த காதுல சீ ஒழுகுது இந்த காதுக்கே காது கேட்காத காதை ஏன்டா வச்சுக்கிறேன் ஏன் நீ யூசம் தான் வச்சுக்கிறேன் அந்த காதை வந்தா ஆகட்டமாங்க பஸ் ஸ்டாண்டுக்கு போறோம்ப்பா வேறண்ணா ஐயா வேற அது மீச
மீசை பார்த்தா இருந்தாலும் அடிச்சுங்க லொட்டு புட்டு அது கதை விடு. டேய் கோபாலா, என்னங்க நான் சொல்ற கட்சி செய்து முடிச்சு. ஐயா நீங்க சொன்ன பிறகு அருமையா செஞ்சுட்டுங்க இது விஷம் கலந்தது இது விஷம் கலக்காத்து அடா பாவி, ஆ. விஷம் கலந்தது விஜயனுக்கு கொடுக்கணும், ஆ. விஷம் கலக்கலது எனக்கு தரணும். நாங்க உங்க அருகாமையில இருக்கு எனக்கு தெரியாதா என் கூட வேகிற ஆ. உனக்கெல்லாம் தெரியணும். விஷம் கலந்தது உங்களுக்கு விஷம் கலக்காத்து விஷம் அடா வாடு பாவே, விஷம் கலந்தது விஜயனுக்கும் ஆமா ஆமா விஷம் கலந்தது எனக்கும் தர வேண்டும். ஏங்க? உனக்கு ஞாபகம் தான்? இதுல கொஞ்சம் அதிகமா இருக்குது இதுல கலந்துட்டா அதே கலக்கலாம் பாவே, கலக்கூடாது. ஏன்? ஒன்னு செய்டா. நான் பாத்திரம் கூப்பிடு ஆ. நீ கூப்பிடு அடிச்சு டவுச்சு உணவு தயாராகி விட்டதா? நண்பா, என்ன உணவு தயாரி கொண்டே இருக்கிறது. அதுக்கு முன்பதாக வைரஸ் மருந்தலாமே. வைரஸ் தானே? ஆமாங்க. கொடுங்க சாப்பிடலாம். ஐயா நீங்க யாரு ஒரு நாட்டு இளவரசன். ஒரு நாட்டு இளவரசன் ஆமா. வராதவங்க வந்துக்கிறேன்னு சொல்லிட்டு உங்களுக்காக மாவு பழா வாழை ஏ. உடுத்தி ஒன்றாக சேர்த்து நன்றாக கோய்ப்பி குழப்பிடா பாவி. அதாங்க கோய்ப்பி குழப்பி. பெஞ்சே தந்துக்கிறேன் சாப்பிடுங்க. கசஞ்சிப்பா. அதாங்க பெஞ்சே சரி விடு, சாப்பிடுறேன். அது வேணாம் சக்கரை கம்மியா இருக்கும். இது சாப்பிடு. அது வேணாம் கூலிங் கம்மியா இருக்கும். என்னடா? இது சாப்பிடுங்க அதான் சரியா இருக்கும். அது வேணாம் சாப்பிடுற ஆசையே போயிடுதா? அதான் பழம் இருக்கும். அது கோபாலா, சாப்பிடு. கைட்ட கொடுத்துட்டியா? ஆ, ஆ. நண்பா, ஏ. இருவரும் சேர்ந்து வைரஸ் மருந்தலாமா? சாப்பிடு. எப்படி இருக்கு? ஏய், ஆ, எவ்வளவு ருசியா இருக்கு தெரியுமா? ஆ, என் கையில பெய்யுது. ஐயோ, சாப்பிட்டது வெளிய வந்துடும்டா பாவி. கையெடு. இப்படி. என்னடா மண்ணை சிரிக்கிறா? அலமட்டால். பாவம்டா. ஏன் என்று ஒரு பாதம் மன்றாடி மன்னிப்பு வேணும் தெரியுமா? மொத அப்படித்தான் இருக்கும். கோபாலா, என்ன? கண்ணெல்லாம் ஒரு மாதிரியா பாவி. ஐயோ, மொத அப்படித்தான் இருக்கான். சரியாயிடும். நெஞ்சு கரவரம் இருந்தா. ஐயோ, ரொம்ப நாள் கழிச்சு சாப்பிட அப்படித்தான் இருக்கான். அலமட்டால். நீ அறிந்ததை வைரஸ் வந்து நிறுத்தி விட்டாயா? ஆமா. கொடிய விஷமடா, கொடிய விஷம். என்ன நடுவுல தைரியமா பேசு. அவன் எதிர நின்னா சோறு ஊயாது. தைரியமா பேசு, நான் தான் நீ இருக்கிறேன். அறிந்ததை கொடிய விஷமடா விஷம். பங்காளி குடும்பத்தை உறவாட கிழமை நினைத்தேன். நீ அறிந்த வைரசத்தின் விஷத்தை கலக்கினேன். இன்னும் சில நேரத்தில் நீ இறக்க பார்க்கிறாய். மன்னா, பிரியா, என்னாச்சு உனக்கு? என்னை மன்னித்து விடுவியா? மன்னித்து விடு. உன்னை நான் மன்னிப்பதா? பிரியா, எதற்காக மன்னிக்க வேண்டும்? பங்காளி குடும்பத்தை உறவாட கிழமை நினைத்தேன். ஏ, வைரசத்திலே விஷத்தை கலக்கினேன். அடப்பாவி. விஷம் கலந்த வைரசத்தை ஏ, நானே அறிந்து விட்டேன். ஏ, இருந்தாலும் நான் இறக்கும் தருவாள் இருக்கின்றேன். ஏய். நான் இறந்த பிறகு என் நாட்டை நீதான் ஆள விட முடியா? அண்ணா. ஏயாரவன், இங்க வா. மஞ்சள் கட்டிக்கங்க. சரி வா. அட பாவி, அட நாசக்காரா நயவஞ்சகா, ஒரு மன்னன் என்று பாராமல் விஷத்தை கொடுத்து கொண்டு விட்டாடா நயவஞ்சகா. கொல்லலாமா? விஷத்தை கொடுக்கலாமா? கொடுக்கலாமா? நானே தப்பு பண்ணிட்டேன். என்னடா அந்த வெஸ்ட் உனக்கு குத்து உன்னை போட்டு தள்ளிடுவேன். என்னடா சொல்ற? பாகத்தின் நிலவரம் தெரிஞ்சு கூட வந்து உங்களுக்கு துரோகம் பண்ண நினைக்கிறானே, அதனால தான் விஷத்தை மாத்தி கொடுத்தேன். ஆமாண்டா. டேய், என்னுடைய உயிரை காப்பாற்றி விட்டாய். ஆமாங்க. உனக்கு நன்றிதான். நன்றி சொன்னதுக்கு நன்றி. சரி இருக்கட்டும். நன்றி. ஆனால் இவனுக்கு என்ன அடிக்க நினைத்தான். ஆமா. இவன் அழிஞ்சு போயிட்டான். உண்மைதான். தன்வினை தன்னையே சுடும் என்று சொல்லுவார்கள். ஆமாங்க. இவன் அழிஞ்சு போயிட்டான்டா. சரி, இவன் இறக்க தருவாயில் என்ன கூறினான் தெரியுமா? என்ன கூறினான்? நான் இறந்த பிறகு என்னுடைய நாட்டை நீ சில காலம் ஆள வேண்டும் என்று கூறிவிட்டான். ஆமாங்க. நான் இந்த நாட்டை நான் சில காலம் ஆளுகின்றேன். ஆனால் இவனை தகுந்த மரியாதையோடு எடுத்து அடைக்கலசை நான் பண்ணிடுறேன், நீங்க போயிட்டு வாங்க. ரொம்ப உயரங்கிறான் பாலு. அப்படியே இல்லை, சேர் எடுத்துருவோம். வயிற்றுக்கு எல்லாம் நிக்க முடியல. சேர் எடுத்துன்னு சரியா 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 நில்றா சரியா நில்றா.
எம்மா ஆட்டம் போடுறாயா? வந்த உடனே என்ன ஏதுன்னு கேட்காம அவன் தவிர்த்து